உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் அம்பிகை ஜோதிடம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். நாம் இன்னைக்கு பேசக்கூடிய பலன் என்ன அப்படின்னா, செவ்வாய் பகவானின் பெயர்ச்சி. இந்த செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சி எப்போ நடக்குது அப்படின்னா, அக்டோபர் மாதம் 27ஆம் தேதி துலாம் ராசியிலிருந்து பெயர்ச்சியாகி விருச்சக ராசிக்கு தன்னுடைய சொந்த வீட்டுக்கே அந்த செவ்வாய் வர்றாரு. அப்படிப்பட்ட இந்த செவ்வாய் பெயர்ச்சி விருச்சகத்தில் இருக்கிறதுனால தனுசு ராசிக்காரங்களுக்கு என்ன பலன் நடக்கவிருக்கிறது, இதைத்தான் இந்த வீடியோவில் பார்க்குறோம். இப்போ தனுசு ராசி மூல திரிகோண ராசி. இந்த ராசியில் பிறந்தவர்கள் தெய்வ நம்பிக்கை உடையவர்கள். அதே சமயத்தில் இவங்களுக்கு எவ்வளவு கஷ்டம் வந்தாலும், எவ்வளவு சோதனை வந்தாலும், எவ்வளவு வறுமை வந்தாலும் அந்த தெய்வத்து மேலே வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கையை மட்டும் விடமாட்டாங்க. எப்படி இருந்தாலும் நான் வழிபட்ட தெய்வம், நான் கும்பிட்ட தெய்வம் என்னை கைவிடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரே ராசி தனுசு ராசி தான். இந்த தனுசு ராசியில் பிறந்தவங்க நல்லா டிப்டாப்பாக ட்ரெஸ் பண்ணுவாங்க. அதே சமயத்தில் அடுத்தவங்களுக்கு இவங்களுடைய வறுமையோ இவங்களுடைய கஷ்டத்தையோ காட்டிக்க மாட்டாங்க. அடுத்தவர்களுக்கு உதவி செய்வதில் மனசு சந்தோஷப்படும் இவங்களுக்கு. அப்போ இவங்களுக்கு இருக்குதோ இல்லையோ அடுத்தவங்களுக்கு உதவி செஞ்சு சந்தோஷப்படுவாங்க. அப்போ இவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஒரு கெட்ட குணமே அடுத்தவர்களை வெகு விரைவாக நம்பிடுவாங்க. அதை நம்பி அதன் மூலியமாக பாரத்தை சுமந்துக்குவாங்க, நம்பி மோசம் போவாங்க. இது மாதிரி பல பிரச்சனைகளை சந்திச்சு இன்னைக்கும் வாழ்க்கையில் 170% பேர் நிம்மதி இல்லாமல், சந்தோஷம் இல்லாமல், தான் சம்பாரிச்ச சொத்தையுமே இழந்து தனக்கு பார்த்தீங்கன்னா பிரச்சனைகளை தானே தேடிட்டு ஒரு குழப்பத்தோடு வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அவர்களுக்கு எல்லாம் ஒரு விடிவு காலம் கிடைக்குமா அப்படிங்கிறது தான் இந்த வீடியோனுடைய பதில். அப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒரு பயிற்சியால் நம்மளுக்கு விடிவு காலம் கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க. கண்டிப்பாக இந்த வீடியோவை பாருங்கள், உங்களுக்கு தேவையான விஷயங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ தனுசு ராசி எங்களுக்கு 7.5 சனி முடிஞ்சுது. அப்போ அந்த 7.5 சனி முடிஞ்சு எங்களுக்கு நல்ல பலன் வரும் அப்படின்னு எதிர்பார்த்தோம். இன்னைக்கு வரைக்கும் அந்த அளவுக்கு சொல்லிக்கிற மாதிரி நல்ல பலன் இல்லை. அப்போ இந்த செவ்வாய் பெயர்ச்சியில் ஆவது எங்களுக்கு நல்லது நடக்குமா அப்படின்னா, அந்த செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தில் ஆட்சியாக இருக்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதகத்தில் தனக்கு 12ஆம் அதிபதி 12ஆம் இடத்திலேயே ஆட்சி பெற்று குரு பார்வையும் பெற்று நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறார் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அதனால் பலன் கிடைக்குமா கிடைக்காது அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கும். தனுசு ராசிக்காரங்களே, உங்களுக்கு ஒரு அட்டகாசமான அற்புதமான நேரம் வந்துருச்சுன்னு நினச்சிக்கோங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு 5ஆம் இடத்து அதிபதியான செவ்வாய் பகவான் 12ஆம் இடத்தில் ஆட்சி பெற்று குரு பார்வை பெற்று குரு மங்கள யோகமும் பெற்று சூப்பராக இருக்கிறார். இதனால் குடும்ப வாழ்க்கை, அயன சயன போகஸ்தானம், தாம்பத்திய வாழ்க்கை, குடும்பத்தில் ஆண் பெண் இவங்களுடைய உறவு, சந்தோஷம், நிம்மதி, இது எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ மனைவி பிரிஞ்சு வாழ்கிற, மனைவி கிட்ட பார்த்தீங்கன்னா மனஸ்தாபத்தோடு இருக்கிற, மனைவி கிட்ட நல்லபடியாக பேச முடியலை, இல்லை பார்த்தீங்கன்னா மனைவி கணவன் கூட பேச முடியல, கணவன் கூட மனஸ்தாபத்தோடு இருக்கிற, இப்படி இருக்கிறவங்க இந்த பீரியடில் ஒன்று சேருவீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க. உங்களுடைய மனக்கவலை
மன கஷ்டங்கள் கண்டிப்பாக தீரும். அது போக உங்கள் வாழ்க்கையில் நான் பிஸ்னஸில் லாஸு, நான் சம்பாரித்து எல்லாமே இழந்துட்டேன், நான் கஷ்டப்பட்டும் கடன் பட்டுட்டே இருக்கிறேன், ஒரு படி கூட முன்னுக்கு வர முடியல, நான் கஷ்டப்பட்டு பட்டு பட்டு எவ்வளோதான் நான் கஷ்டப்படுறது அப்படிங்கிற வேதனையால் வாழ்ந்துட்டுருக்கிறீங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த குரு பார்வை பெற்ற செவ்வாய் பகவான் உங்களுக்கு 5 அந்த செவ்வாய் பகவான் ஆட்சியாக இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுடைய கஷ்ட காலத்திலிருந்து ஒரு மோட்சம் கிடைக்கும். ஏன்னா 5ஆம் இடத்து அதிபதி உங்களுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க, அதுவும் குருவுடைய பார்வையில் இருக்கிறாங்க. அப்போ அந்த 5ஆம் இடத்து அதிபதி நல்லா இருக்கிறதுனால உங்களுடைய திறமைக்கு வெற்றி கிடைக்கும், உங்களுடைய உழைப்புக்கு வாய்ப்பு கிடைக்கும், உங்களுடைய வேலையில் கண்டிப்பாக ப்ரமோஷன் இந்த பீரியடில் கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் கடந்த 6 மாதத்துக்குள்ளே 1 வருஷத்துக்குள்ளே வரும் அப்படின்னு நினச்சி வராமல் போனது இந்த பீரியடில் அந்த ப்ரமோஷன் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. கவர்மெண்ட் ஜாப்பில் நல்ல பேர் கிடைக்கும், நல்ல பதவி கிடைக்கும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வேலை செஞ்சிட்ருக்கிறவங்க அவங்களுக்கும் அந்த வேலையில் இவங்க நேர்மையாக உண்மையாக உழைத்து அந்த உழைப்புக்கு தகுந்த சன்மானம், அந்த உழைப்புக்கு தகுந்த ஊதியம் கிடைக்கல, என்னை யாரும் மதிக்கலை, எனக்கு மேல் இருக்கக்கூடிய ஆஃபீஸரும் என்னை புரிஞ்சுக்கல அப்படின்னு வருத்தப்படுறவங்க, வேதனைப்படுறவங்களுக்கு இந்த பீரியடில் அந்த வேதனை தீரும். அப்போ உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும், உங்களை புரிஞ்சுக்காதவங்க புரிஞ்சுக்குவாங்க, உங்கள் உழைப்புக்கு தகுந்த ஊதியமும் முன்னேற்றமும் கண்டிப்பாக கிடைக்கும். இது போக நீங்கள் வெளிநாட்டில் நீங்கள் பயணம் செஞ்சு உங்களுடைய முன்னேற்றத்தை உயர்த்திக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சாலும் அது நடக்கும். அது போக வெளிநாட்டில் உள்ளவங்க இப்போ ஸ்பெயின், கனடா, ஆஸ்திரேலியா, யூஎஸ்ஏ, லண்டன், சுவிட்சர்லாந்து, நார்வே, இத்தாலி இந்த மாதிரி கண்ட்ரியில் இருக்கிறாங்கன்னு நிறைய கண்ட்ரியில் இருக்கிறாங்க. அவங்க எல்லாருமே இப்போ மனஸ்தாபம், மன கஷ்டம், மனசு உடஞ்சி வாழ்ந்துட்டுருக்கிறீங்க. உங்கள் எல்லாத்துக்குமே நல்ல நிம்மதி, நல்ல சந்தோஷம் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். தைரியமாக இருங்க, தன்னம்பிக்கையோடு இருங்க. அதே சமயத்தில் அந்த செவ்வாய் பகவான் 7ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ அந்த 6ஆம் இடத்தை பார்க்கறதுனால நீங்கள் கடன் விஷயத்தில் இப்போ கடன் கட்ட போகிறீங்க, டாக்குமெண்ட்டில் எழுதி வாங்கிக்கோங்க. ஒரு கடன் வாங்குறீங்க, டாக்குமெண்ட்டில் எழுதி வாங்கிக்கோங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அடுத்தவங்களை நம்பி ஒரு ஜாமீன் போட வேண்டாம். நான் சொல்கிறது நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, அடுத்தவங்களை நம்பி எந்த காரியமும் செய்ய வேண்டாம். அடுத்தவங்களை நம்பி ஒரு இடத்துக்கு நீங்கள் கோட போய் அவங்கனால நீங்கள் பாதிக்கப்படக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்போ ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் கூட இந்த பீரியடில் சேர்ந்துட்டு கூட்டாக போவதை நீங்கள் தவிர்த்துருங்க. அப்போ எதுவாக இருந்தாலும் குடும்பத்தில் ஷேர் பண்ணி செய்யுங்க. உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் தப்பிச்சுக்குவீங்க, கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க. அதுபோக அந்த குரு பகவானும் உங்களுடைய குடும்பஸ்தானத்தை பார்க்கறதுனால கண்டிப்பாக உங்கள் குடும்பம் நல்லா இருக்கும், வரவு செலவு நல்லா இருக்கும், நீங்களும் நல்லா இருப்பீங்க. தைரியமாக இருங்க. நேயர்களே, இந்த பீரியடில் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் எடுத்துட்டிங்கன்னா விநாயகர். அந்த விநாயக பகவானை திங்கட்கிழமை நாளில் ஒரு சொம்பு தண்ணி ஊற்றி அருகம்புல்லை வச்சு மனசார கும்பிட்டு வாங்க. மனம் போல் மாங்கல்யம் சொல்லுவாங்க இல்லையா, மனம் போல் பாக்கியம் உண்டாகும். கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க. நேயர்களே, இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் உங்களுடைய உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.